சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கா இல்லையா, இல்லை வந்து ட்ரைலரோட ரெக்கார்டு வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வந்து இது வரைக்கும் வந்து ப்ரீ பிஸ்னஸில் டிஜிட்டல் ரைட்ஸில் மட்டுமே வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நாம் எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷன் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை வந்து எப்படி இருக்கு, ஸோ அவர் எப்போ வந்து வீடு திரும்புவாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் அது கிடைச்சிருக்கு. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் ஸோ வந்து சூர்யா ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கேள்வி வந்து இருக்கும், எதுக்கு வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரையும் வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறேன். ஸோ இந்த ட்ரைலர் எதுக்காக கம்பேர் பண்ணுற அப்படிங்கிற கேள்வி எஸ் வந்து கம்பேர் பண்ணி தான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படம் கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆக வேண்டியது, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி. ஆனால் அக்டோபர் 10ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வருகிறதுனால் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வச்சிட்டாங்க நவம்பர் 14ஆம் தேதி. அதனால தான் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டையும் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டையும் கம்பேர் பண்ணினோம். ஸோ வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரை பற்றி பேசணும்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் வெளியான ஒரு ட்ரைலராக கரெக்டாக வந்து மார்னிங் 11 o'clock வந்து அந்த ஒரு ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து அந்த ஒரு ட்ரைலருக்கு வந்து கிடைச்சது. சொல்லப்போனால் வந்து ரிலீஸ் பண்ண 1 hourலே வந்து 4 million வியூஸ் மேலே வந்து வாங்கியிருந்தது. பயங்கரமான ரெக்கார்டு வந்து 200K லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருந்தது. இது வந்து ஒரு பயங்கரமான ரெக்கார்டு. சூர்யா அவர்கள் கெரியரில் வந்து இவ்வளோ ஸ்பீடான ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணதில்லை அப்படி சொல்லி பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. இந்த சைடு பார்த்தா வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிவிட்டது. இது வரைக்குமே அந்த அப்டேட் ஆன வியூஸ் வந்து 2 million வியூஸ் தான் வந்து அப்டேட் ஆகியிருக்கு. மேபி அந்த அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும் போல. ஸோ அப்டேட் ஆகாமல் இருந்தாலுமே இது வரைக்கும் வந்து 5 மில்லியன்லேருந்து 6 மில்லியன் வியூஸ் வரைக்கும் தான் வந்து கண்டிப்பாக வேட்டையன் ட்ரைலர் வந்து வாங்கியிருக்கும். ஸோ ரிலீஸ் ஆகி 3 மணி நேரம் ஆகியும் 1 லட்சம் லைக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கு. ரொம்ப கம்மியான லைக்ஸ் தான். ஸோ வந்து இதுக்கு முன்பு ரிலீஸான கோ திரைப்படமே வந்து 3லிருந்து 4 மணி நேரத்தில் 1 மில்லியன் லைக் வந்து வாங்கியிருந்தது. கங்குவா ட்ரைலர் வந்து 3 மணி நேரத்தில் வந்து 3 லட்சம் லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருந்தது. அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது கங்குவா திரைப்படம் வின் பண்ணி விட்டது. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலையை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆன்ஜியோ சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவர் நலமுடன் இருக்காங்க. நேற்று நைட்டாக வந்து அவர் வந்து டாக்டர் கிட்ட பேசினாங்க. முதல் வார்த்தையை வந்து மருத்துவர்களுக்கு நன்றி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அதனால் வந்து மீண்டும் வந்து 2லிருந்து 3 நாட்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்பிடுவாங்க. ஸோ வந்து அக்டோபர் 17க்கு அப்புறமா வந்து கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து அவர் வந்து கலந்து கொள்வார்கள். 2 வாரம் வந்து ரெஸ்ட் தேவை அப்படி சொல்லி மருத்துவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த சூப்பரான விஷயம் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து எத்தனை கோடி ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ சமீப காலமாக திரைப்படங்கள் வந்து திரையரங்குகளை விட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பயங்கரமாக ஓடிக்கொண்டு இருக்கு. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பயங்கரமான கோடிக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள் தேட்டரில் மட்டும்தான் பெரிய வசூல் வந்து இருக்குது. டிஜிட்டலில் வந்து பெருசாக வந்து வசூல் வந்து இல்லை. அதனால் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் ரொம்ப கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 60லிருந்து 70 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்காங்க வேட்டையன் திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரொம்ப கம்மியான விஷயம் தான். ஆனாலுமே வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா ஒரு பயங்கரமான சக்ஸஸ் வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு அந்த ஒரு ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறீர்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸும் மறக்காமல் கமெண்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கா இல்லையா, இல்லை வந்து ட்ரைலரோட ரெக்கார்டு வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வந்து இது வரைக்கும் வந்து ப்ரீ பிஸ்னஸில் டிஜிட்டல் ரைட்ஸில் மட்டுமே வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நாம் எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷன் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச
போகிறோம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை வந்து எப்படி இருக்குது, ஸோ அவர் எப்போ வந்து வீடு திரும்புவாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் அது கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் ஸோ வந்து சூர்யா ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கேள்வி வந்து இருக்கும், எதுக்கு வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரையும் வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறேன். ஸோ இந்த ட்ரைலர் எதுக்காக கம்பேர் பண்ணுற அப்படிங்கிற கேள்வி. எஸ், வந்து கம்பேர் பண்ணி தான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படம் கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆக வேண்டியது, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி. ஆனால் அக்டோபர் 10ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வருகிறதுனால் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வச்சிட்டாங்க நவம்பர் 14ஆம் தேதி. அதனால தான் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டையும் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டையும் கம்பேர் பண்ணினோம். ஸோ வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரை பற்றி பேசணும்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் வெளியான ஒரு ட்ரைலராக கரெக்டாக வந்து மார்னிங் 11 o'clock வந்து அந்த ஒரு ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து அந்த ஒரு ட்ரைலருக்கு வந்து கிடைச்சது. சொல்லப்போனால் வந்து ரிலீஸ் பண்ண 1 hourலே வந்து 4 million வியூஸ் மேலே வந்து வாங்கியிருந்தது. பயங்கரமான ரெக்கார்டு வந்து 200k லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருந்தது. இது வந்து ஒரு பயங்கரமான ரெக்கார்டு. சூர்யா அவர்கள் கெரியரில் வந்து இவ்வளோ ஸ்பீடான ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணதில்லை அப்படி சொல்லி பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. இந்த சைடு பார்த்தா வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிவிட்டது. இது வரைக்குமே அந்த அப்டேட் ஆன வியூஸ் வந்து 2 million வியூஸ் தான் வந்து அப்டேட் ஆகியிருக்கு. மேபி அந்த அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும் போல். ஸோ அப்டேட் ஆகாமல் இருந்தாலுமே இது வரைக்கும் வந்து 5 மில்லியன்லேருந்து 6 மில்லியன் வியூஸ் வரைக்கும் தான் வந்து கண்டிப்பாக வேட்டையன் ட்ரைலர் வந்து வாங்கியிருக்கும். ஸோ ரிலீஸ் ஆகி 3 மணி நேரம் ஆகியும் 1 லட்சம் லைக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப கம்மியான லைக்ஸ் தான். ஸோ வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோ திரைப்படமே வந்து 3லிருந்து 4 மணி நேரத்தில் 1 மில்லியன் லைக் வந்து வாங்கியிருந்தது. கங்குவா ட்ரைலர் வந்து 3 மணி நேரத்தில் வந்து 3 லட்சம் லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருந்தது. அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது கங்குவா திரைப்படம் வின் பண்ணி விட்டது. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலையை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆஞ்சியோ சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவர் நலமுடன் இருக்காங்க. நேற்று நைட்டாக வந்து அவர் வந்து டாக்டர் கிட்ட பேசினாங்க. முதல் வார்த்தையை வந்து மருத்துவர்களுக்கு நன்றி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அதனால் வந்து மீண்டும் வந்து 2லிருந்து 3 நாட்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்பிடுவாங்க. ஸோ வந்து அக்டோபர் 17க்கு அப்புறமா வந்து கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து அவர் வந்து கலந்து கொள்வார்கள். 2 வாரம் வந்து ரெஸ்ட் தேவை அப்படி சொல்லி மருத்துவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த சூப்பரான விஷயம் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து எத்தனை கோடி ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ சமீப காலமாக திரைப்படங்கள் வந்து திரையரங்குகளை விட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பயங்கரமாக ஓடிக்கொண்டு இருக்குது. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பயங்கரமான கோடிக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள் தேட்டரில் மட்டும்தான் பெரிய வசூல் வந்து இருக்குது. டிஜிட்டலில் வந்து பெருசாக வந்து வசூல் வந்து இல்லை. அதனால் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் ரொம்ப கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 60லிருந்து 70 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்காங்க வேட்டையன் திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரொம்ப கம்மியான விஷயம் தான். ஆனாலுமே இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா ஒரு பயங்கரமான சக்ஸஸ் வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு அந்த ஒரு ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறீர்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸும் மறக்காமல் கமெண்ட்